கூட்டம் பண்ணது போல இவங்க எதிர்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? தமிழையும் தமிழ் மக்களை மட்டும்தான் எதிர்ப்பாங்க. உண்மையிலுமே இந்திக்காரனெல்லாம் எதிர்க்கிறது அப்படிலாம் கிடையாது. இந்திக்காரனே வா வான்னுவாங்க, தமிழ்காரனே போன்னுவாங்க. கட்சி மேல ஏதாச்சும் வன்மம் இருக்கா? பயம் வன்மம். சீமான் வீட்டுல அப்படிதான் அராஜக போக்குல ஈடுபட்டு இருந்தாங்க. தற்போது நாம் தமிழ் கட்சி தம்பிகளை இது போல கைது பண்ணியிருக்காங்க. கடந்த முறை அண்ணனோட வீட்டுல வந்து உள்ளே போயிட்டு செய்தி அந்த இதை ஒட்டினது, ஒரு சில பிரச்சனை நடந்ததெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்க வந்து சீண்டி பாக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த லெவலுக்கு இறங்குவாங்க, என்ன பண்ண முடியுன்றதை பாக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்றதையும் காட்டியாச்சு இருந்து இவங்க திரும்ப சொரிஞ்சு விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்க வந்து மக்களை வந்து திசை திருப்பணும்னா எதை வேணா பண்ணுவாங்க. இப்போ லோகு சங்கர் யூடியூபர், அவரை வந்து அவரோட இல்லத்துல, அதுவும் யாரும் இல்லாத போது அவரோட தாயார், ஒரு பெண், ஒரு தாயார் வயதானவங்க முதிர்ந்தவங்க, அவங்க கிட்ட போயிட்டு பேசுறதுக்கு கொச்ச வார்த்தையில பேசுறது, அந்த வீடு ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற பொருளை களவாடிட்டு போறது, வீடு ஃபுல்லா அசுத்தமான ஒரு கேவலம், சொல்றதுக்கு வாய் குசுரமான கேவலமான வேலையெல்லாம் பண்றது. வணக்கம் ரவணன். வணக்கம்ண்ணா. நேற்று மருதமலையில் நாம் தமிழ் கட்சி உறவுகள் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும், அதே போல் தமிழில் வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு துண்டறிக்கை கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் நாம் தமிழ் கட்சி உறவுகளை அடித்து தரதரன்னு இழுத்து போயிட்டு கைது பண்ணியிருக்காங்க. இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள்லாம் இதுக்கு பதில் சொல்லணும். எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ வந்து தமிழில் குடமுழுக்கு பண்ணணுன்றது சாதாரண ஒரு நம்ம நாட்டோட மொழி தமிழ் மொழி, தாய்மொழி தமிழ் மொழி. அது மக்களோட ஒரு எளிய ஒரு கோரிக்கை. இதுல என்ன இருக்கு காவல்துறைக்கு? அப்போ அரசாணை வந்து இப்போ முதல்வரே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் தமிழை வாழ வச்சோம், எங்க தாத்தா எங்க அப்பா தான் தமிழை வந்து தூக்கி பிடிச்சாங்க, கொம்பு நட்டாங்க, கொடி நட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்போ தமிழை வாழ வச்சு நீங்க தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு போயிட்டு என் மக்கள், என்னோட கட்சிக்காரங்களோ இல்லை பொதுமக்களோ போய் துண்டறிக்கை கொடுக்கும்போது அதை நீங்க வந்து போயிட்டு காவல்துறை வச்சு அடக்குமுறை பண்றதும் அவங்களை அடிக்கிறதும் போய் அந்த காணொலியை நான் பார்த்தேனே, ரொம்ப வேதனையா இருக்கு. அடிச்சு கழுத்தை பிடிச்சி இப்படி இது பண்றான். அந்த ஒரு ஜன்னல் மாதிரி கூண்டுல போட்டு அடிச்சிருக்காங்க அந்த மண்டபத்துல. கழுத்தை பிடிச்சி இருக்காங்க சொல்லும் போதே கழுத்தை பிடிச்சி இப்படி தள்ளுறாரு. டோரை லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. போராடி தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோமா? இதுதான் சாதனை என்னாச்சா? சொல்லியிருந்தாரு தமிழ்ல வந்து வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய கோரிக்கை. அதைத்தானே நானும் சொல்றேன். அரசாணை இருக்குல்ல, இப்போ எல்லா ஆலயத்திலும் என்ன இருக்கு? தமிழ் அர்ச்சனை ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்களா? எதுக்கு இந்த கேவலமான ஒரு விளம்பர அரசியல்? எதுக்குன்னு கேட்குறேன். ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி வச்சுட்டு தமிழ் அர்ச்சனை செய்யப்படும், தமிழ் அரசாணை அப்படியே ஒட்டி வச்சிங்களா? அப்போ நான் அடுத்தது என்ன பண்ணணும்? நாம் தமிழர் கட்சிகளும் அந்த பொதுமக்களும் சேர்ந்து அந்த அரசாணை தயவு செஞ்சு அப்படியே பேத்து எடுத்துன்னு போய் எனக்கு குப்பையில போடுங்க, தூக்கி குப்பையில போட்டு எரிங்க. அதை எதுக்கு அந்த அரசாணை வேஸ்டா? வெங்காயத்துக்கு அருகுது. சொல்லுங்க. மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம். ஒன்றும் கிடையாது. ஒரு மயிரும் திராவிட மாடல் அரசு போராடுறதா பேசுறாங்க. நாம் தமிழ் கட்சி வந்து தமிழ்ல வழிபாடு தானே கேக்குறாங்க. அதுல என்ன பெருங்கூட்டம்? இவங்க எதிர்க்கிறதெல்லாம் தேச துரோக கூட்டம் பண்ணது போல. இவங்க எதிர்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? தமிழையும் தமிழ் மக்களை மட்டும்தான் எதிர்ப்பாங்க. உண்மையிலுமே இந்திக்காரனெல்லாம் எதிர்க்கிறது அப்படிலாம் கிடையாது. இந்திக்காரனே வா வான்னுவாங்க, தமிழ்காரனே போன்னுவாங்க. அவங்க கட்சி மேல ஏதாச்சும் வன்மம் இருக்கா? பயம் வன்மம். சீமான் வீட்டுல அப்படிதான் அராஜக போக்குல ஈடுபட்டு இருந்தாங்க. தற்போது நாம் தமிழ் கட்சி தம்பிகளை இது போல கைது பண்ணியிருக்காங்க. கடந்த முறை அண்ணனோட வீட்டுல வந்து உள்ளே போயிட்டு செய்தி அந்த இதை ஒட்டினது, ஒரு சில பிரச்சனை நடந்ததெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்க வந்து சீண்டி பாக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த லெவலுக்கு இறங்குவாங்க, என்ன பண்ண முடியுன்றதை பாக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்றதையும் காட்டியாச்சு இருந்து இவங்க திரும்ப சொரிஞ்சு விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்க வந்து மக்களை வந்து திசை திருப்பணும்னா எதை வேணா பண்ணுவாங்க. இப்போ எதுக்கு நாம் ஒரு எளிய முறையில அகிம்சை வழியில ஒரு துண்டறிக்கை கொடுத்தது இவங்களுக்கு இந்த அரசுக்கு என்ன கிடக்குது? அப்போ அந்த அவங்க காவல்துறை அனுப்பிச்சு வச்சது யாரு? அவங்களுக்கு அஜெண்டா அவங்களை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சது யாரு? அவங்களை கை செய்யறதுக்கு அவங்களுக்கு யாரு அந்த பர்மிஷன் கொடுத்தது? அவங்க யாரு? பின்னணியில் இருக்கிறது யாரு? அப்போ இந்த அரசு தானே இருக்கும். அரசோட ஒரு அதிகாரி இல்லாம ஒரு அதிகாரி வந்து காவல் அதிகாரி வந்து இடத்துல போயிட முடியுமா? சொல்லுங்க நான் போக முடியுமா? அப்போ எதுக்கு அந்த அதிகாரி? யார் அந்த அதிகாரி? மேல் அதிகாரி. அவங்களுக்கு அதிகாரி, அவங்களுக்கு மேல கொடுத்த அந்த அரசியல்வாதி யாரு? அதிகாரிக்கு பிரஷர் கொடுத்த அரசியல்வாதி. அப்ப அந்த அரசியல்வாதி யாரு? அப்போ ஆளுநர் அரசு தானே பண்ணிட்டு இருக்காரு. ஏடிஎம்கே காசு பண்ற சத்தியமா சாத்தியம் கிடையாது. ஏன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. அப்ப நீ தானே ஆண்டுட்டு இருக்க. அப்புறம் எதுக்கு தமிழ்ல அறிக்கை? தூக்கி போட்டு போ, எல்லா கோயில இருக்கிறதால கீச்சு போட்டு போ, எதுக்கு அதை வச்சுட்டு இருக்க? அதே போல வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்குது, கொலை கொள்ளை இது போன்ற செய்திகள் எல்லாம் அதிகமாக நம்ம பார்க்குறோம்.
காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அதை தடுத்து நிறுத்துற போல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆனால் போராடுற மக்களை இது போல ஒடுக்கிட்டு இருக்காங்களே இந்த செயல். இவங்களுக்கு வந்து இது கேவலம். இவங்களுக்கு வந்து எப்படின்னா, எவன் அப்பாவே அதே ஆனா ஒரு படத்தை சொல்ல முடியாண்ணா வரான் பாருண்ணா, இவன் ரொம்ப அப்பாவே இருக்கானா, இவன் அடிக்கலான்னுவாங்களே, அந்த மாதிரி எவன் அப்பாவே இருக்கானா அவனை தான் பிடிச்சி தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ஏதாவது ஒன்று சட்ட சாரப்பா பேசிட்டு வச்சோங்களேன், ஒத்திட்டு கம்முன்னு இருப்பாங்க. ஒரு சில நானே பார்த்துருக்கேன். ஒரு சில காவல் நிலையத்தில் ஒரு அட்வொகேட்டை வந்து பார்த்தோன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயை வந்து அந்த அளவுக்கு பேசுறாரு, அந்த அளவுக்கு பேசி அந்த அளவுக்கு அடக்குறாரு. ஏன்னா இவங்களுக்கு சரியான நம்பர்னா வச்சுக்கோங்களேன், அடங்கி போறாங்க. அப்பாவி மக்கள் ஏதோ ஒரு துண்டு கிண்டு போட்டு விவசாயி மக்கள் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு வச்சுக்கேன், அவனே திட்டி அடிச்சு அனுப்புவோம். ஒரு செல்போனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா அவனை அடிச்சு அனுப்புறது. அந்த மாதிரி ரொம்ப கேவலமா நடக்குது. இது சரியான போக்கு இல்லைண்ணே. இது அரசுக்கும் சரியான போக்கு இல்லை, அரசாங்கத்துக்கும் சரியான போக்கு இல்லை. இது ரெண்டுத்தையும் மாற்றணும். மாறலைனாக்கா மாற்றப்படும், அரசாங்கமும் மாற்றப்படும், எல்லாமே மாறும். அதே போல் இன்றைய நாளில் வந்து யூடியூபர் சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டுக்கே சென்று தூய்மை பணியாளர்கள் போர்வையில் வந்து அராஜக போக்கில் ஈடுபட்டிருக்காங்க. வயசான அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அந்த இடத்துல கூட கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி அந்த காணொலி பார்த்திருந்தேன். வீட்டில் வந்து மலத்தை கொட்டிட்டு போயிருக்காங்க. இந்த செயலை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப யார் இருக்கா? ரொம்ப வேதனையான செயல், ரொம்ப அருவருக்கத்தக்க செயல். உண்மையிலுமே ஒரு சிறந்த ஆட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணின்னு இருக்கிற அரசு, நான் தயவு செஞ்சு இதை நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு ஊடக நெறியாளராகவும் ஒரு கருத்து தெரிவிப்பாளராகவும் இருக்கிற திரு சவுக்கு சங்கர் யூடியூபர், அவரை வந்து அவரோட இல்லத்தில், அதுவும் யாரும் இல்லாத போது அவரோட தாயார், ஒரு பெண், ஒரு தாயார், வயதானவங்க, முதிர்ந்தவங்க, அவங்க கிட்ட போயிட்டு பேசுறதுக்கு கொச்ச வார்த்தையில பேசுறது, அந்த வீடு ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற பொருளை களவாடிட்டு போகிறது, வீடு ஃபுல்லாக அசுத்தமான ஒரு கேவலம், சொல்கிறதுக்கு வாய்க்குசரமான கேவலமான வேலையெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் ஏங்க அங்கே போய் ஒரு அரெஸ்ட் பண்ண தெரியுது இல்லை? என்னோட கேள்வி ஒன்று தான். நியாயமான வழியில் போராடுறான், அவனுக்கு போயிட்டு நோட்டீஸ் கொடுக்கணும், போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 50-60 போலீஸ் போகிறீங்களா? 2 வண்டி நிறைய போகிறீங்களா? வண்டியா? இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. போலீஸ் எங்கே போனாங்க? 50 பேருக்கு மேலே 40 பேருக்கு மேலே இறங்க தகவல் சொல்கிறேன். எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காரு. அப்போ எங்கே போனீங்க? போலீஸ் எங்கே இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு 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 முக்கியமான நபருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண பொதுமக்கள் எப்படி பாதுகாப்போம்? அன்னைக்கு மாதிரி தான் போலீஸை எரிச்சு போட்டு அவனு போயிட்டு இருக்கான். இன்னும் கண்டுபிடிச்சாங்களா? ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆளுகின்ற கட்சி எதிர்த்து பேசினா இப்படி எல்லாம் பண்ணுவோன்றத வெளிப்படுத்துறாங்களா? ஆனா இது சர்வாதிகாரம். அதிகாரம் வேற, சர்வாதிகாரம் வேற. இது கேடுகட்ட சர்வாதிகாரம், புரியுதுங்களா? அதிகாரம் பண்ணலாம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பண்ணலாம். ஆனா சர்வாதிகாரம் அவங்க எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பு. இது சர்வாதிகாரம் ரொம்ப தப்பு. அதுவும் சாதாரண எளிய மக்கள் மேல பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அதிகாரம் தங்கள் கையில இருக்கிறதால என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு திமுக வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? எத்தனை நாளைக்கு நான் அவங்க இருந்துருவாங்க. ஆனா இந்த மக்கள் திருந்தணும். உண்மையே சொல்லணும்னா எனக்கு மக்கள் மேலதான் எனக்கு கோவமே. மக்கள் திருந்தி என்னைக்கு இவங்க வந்து தன்னோட தலைமையில கத்தி தொங்கிட்டு இருக்கு, நமக்கான வாழ்க்கை எது, சரியான ஆட்சி எது, சரியான அமைப்பு எது, நமக்கானவங்க யாரு, நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணும்னு உண்மையிலே சிந்திச்சு என்னைக்கு மக்கள் செயல்படுறாங்களோ அன்னைக்குதான் அந்த நாடும் திரும்ப, நாடு உருப்படும், எல்லாம் உருப்படும். அது வரையும் கண்டிப்பா எதுவும் மாறாதுன்னு